அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரு பயிற்சி பலாபலன்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 10, 12, 2 போன்ற பார்வை இடுகிறார். தங்களின் அத்தனை எண்ணங்களும் நிறைவேறும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். தொழில் விருத்தி உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக அமையும். புனித யாத்திரைகள் மேற்கொள்வார்கள். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். படிப்பு போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். அரசு வேலைகள் கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறும். சுப விரயம் உண்டு. பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறுவார்கள். உடம்புல இருந்து வந்த பிணிகள் நீங்கி உங்களுடைய அத்துணை துயரங்களும் நீங்கி சிறப்புடன் வாழ்வீர்கள். மதுரை மீனாட்சி அன்னையை தரிசனம் செய்து வருவது சிறப்பான பலனை தரும். மாதம் ஒரு முறை மீனாட்சி அம்மனையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மனையோ வழிபாடு செய்து வருவது சிறப்பான பலனை நல்கும். மகர ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து 9, 11, 1 போன்ற இடங்களை குருவோட பார்வை கிடைக்கிறது. செல்வ வளம் பெருகும். பணத்தட்டுப்பாடு இதுவரை இருந்திருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு நன்றாக பண வசதிகள் பெருகும். லாபம் உண்டாகும். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி அதில் போல லாபம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். குழந்தைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அவங்களுடைய அழகு எல்லாமே நல்ல வளம் பெறும். கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கொடுக்கல் வாங்கல்லாம் சிறக்கும். சொத்து சுகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், சிலருக்கு லாட்டரி சீட் அடிக்குதும்பாங்கல்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தன்னிலை உயரக்கூடிய இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்குள்ளேயோ உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்களால் ஏற்பட்ட அந்த கருத்து மோதல்கள்லாம் நீங்கி தன்னிலை உயர்வீங்க. மரியாதை அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும். எண்ணங்கள் நீங்கள் நினச்சிருக்க அத்துணை எண்ணங்களும் பூர்த்தியாகி உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகக்கூடிய கால நேரமாகவே இந்த குரு பயிற்சி அமைகிறது. ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு அங்கே இருக்க ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினி அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெரிய மாற்றங்கள் வாழ்வில் உண்டாகும். குருவுடைய அனுகிரகம் பெற்று வாழ்க பல்லாண்டு என மனதார ஆசீர்வதிக்கின்றோம்.